புதுக்கோட்டை அருகே அரிமளத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ ஜெயவிளங்கி அம்மன் ஆலயத்தின் மாசி திருவிழா நடைபெறுகிறது. இன்றைய விழாவில் பால்குடம், காவடி மற்றும் அழகு குத்தியும், அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தீ மிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இவ்விழாவில் சுற்றுவட்டார கிராம மக்களும் பக்தர்களும் திரளாக கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். அங்கு வந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நமது சேனல் 10 நேரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய அனுபவங்களை மறக்காமல் கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ ஜெயவிளங்கி அம்மன் உங்களுக்கு நல்லருள் புரியட்டும். நன்றி, வணக்கம். தன்னானே நானே தன்னே நானே தன தனனே நானே தன்னானே நானே தனனே நானே தன தனனே நானே. அம்மனுக்கு முளை போட்டு முளைப்பாரி வளர்க்க, அது அடுக்கடுக்காய் தளிர்க்க, அவ ஆனந்தமாய் எடுக்க, அந்த ஆதி பரமேஸ்வரனே அருள் புரிவாய் எனக்கே, ஆதி பரமேஸ்வரனே அருள் புரிவாய் எனக்கே. கடல் தீர்த்தமாடி நல்ல தேர்ந்த விதை எடுத்து அவள் திருவாசல் வைத்து கூடி சேர்ந்து அனைவருமே திருப்பாதம் பணிவோம், திருப்பாதம் பணிவோம். என்ன ஓலை தேர்ந்தெடுத்து குடிசையாக கட்டி அதில் பசுதானம் மெழுகி களபம் மண்ணீர் தான் தெளித்து கூப்பிடுவோம் அவளை, நாம் கூப்பிடுவோம் அவளை. முனைமுறியா மஞ்சளிலே நடுவில் நூல் கட்டி அவள் பாதம் அதில் வைத்து பூசாரி திருக்கரத்தால் காப்பு கட்டி கொள்வோம், நாம் காப்பு கட்டி கொள்வோம். அதிகாலை வேளையிலே கும்ப கலசம் ஏற்றி அதில் தேங்காய் பழம் படைத்து மாவிலை தோரணங்கள் சரமாரியாய் கட்டி, நாம் சரமாரியாய் கட்டி திருவிளக்கை எடுத்து வைத்து பஞ்சு திரி போட்டு அதில் பசு நெய்யை ஊற்றி தீபத்தை ஏற்றி வைத்து திருவருளை வென்று, அவள் திருவருளை வென்று மண்தொட்டி மணைந்து வந்து நல் சுத்தம் செய்து அதில் திருநீர் அணிந்து ஏற்ற எரு உரம் போட்டு விதை பரப்புவோமே, நாம விதை பரப்புவோமே. உச்சி ஒரு வேளையிலே பச்சரிசி சமைத்து கூட தேங்காய் சுவையில் அரைத்து உணவருந்தி இருவேளை விரதம் இருப்போமே, நாம் விரதம் இருப்போமே. தினம் 2 வேளையிலும் தண்ணீரை தெளித்து விதை வளருவதை கண்டு மனதார எல்லோரும் மகிழ்ச்சி அடைவோமே, நாம் மகிழ்ச்சி அடைவோமே.
ஆடை